வணக்கம் வெல்கம் வியூவர்ஸ், நான் ஒலியோவியன் பேக் வித் அனதர் ட்ராவல் vlog. நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் சர்ச்டு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லலாம். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தாங்க நான் வந்திருக்கேன். தம்ப்நெயில் ஆல்ரெடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது தாங்க ஜட்டாயு எர்த் சென்டர். ஸோ இந்த ஜட்டாயு எர்த் சென்டர்னால் என்னன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்குன்னு தெரிஞ்சவங்க பார்க்க வேணான்னு சொல்ல வரல, எல்லாருமே பாருங்கள். இப்போது இந்த நியூ இயர் 2025 எப்படி இந்த இடம் இருக்குது, எப்படி மக்கள் வந்து போகிறாங்க, கேபிள் கார்ஸ்லாம் எப்படி போகுது, எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் ஏதாவது ஒன் வே கேபிள் கார் போய்ட்டு ஒன் வே வாக் போக போகிறேன். அது எதர் அப் ஆர் டவுன் ஏதாவது இருக்கும். அது உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நான் எதுவும் டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ வண்டியில் தாங்க வந்திருக்கேன். ட்ரிவாண்ட்ரமில் 2 வீலர் ரெண்ட் எடுத்துகிட்டு ட்ரிவாண்ட்ரம்லேருந்து இங்கே 52 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி தாங்க வந்தேன். நம்மளோட வண்டியை பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டேங்க. ஸோ இதுக்கப்புறமா நேராக நம்ம உள்ள ஜட்டாயு எர்த் சென்டருக்கு மேலே ஏறி போக வேண்டிதான். ஸோ பேக்கில் வந்து ஹெல்மெட்டை வச்சு லாக் பண்ணிட்டேன். வண்டியில் பேக் வந்து ஷோல்டரில் தான் மாட்டியிருக்கேன். அங்கே பேக் டோக்கன் போட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பேக் மட்டும் அலோவ் பண்ணுறாங்களா இல்லை அதையும் கொண்டு போகக்கூடாதான்னு தெரியல. ஸோ போக தான் தெரியும், பார்க்கலாம். இதுவுமே ஒரு 2 வீலர் பார்க்கிங் ஏரியா தாங்க. 2 வீலருக்கு மட்டுமே செப்பரேட்டாக பார்க்கிங் ஏரியா வச்சுருக்காங்க. ஸோ இது அப்படியே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக 2 வீலர் பார்க்கிங். இது வந்து ஃபுல்லாக 4 வீலர்ஸ், கார்ஸ், லாரிஸ், பஸ்ஸஸ், வேன்ஸ் எல்லாமே வந்து அங்கே பார்க் பண்ணுறதுக்குங்க. சூப்பராக இருக்குல்ல ஜட்டாயு எர்த் சென்டர். மேலே போகலாமா? இப்போ தாங்க செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன். இங்கே கிளாக் ரூம் இருக்குது. கிளாக் ரூமில் திங்ஸ்லாம் வச்சுக்கணும். நம்ம ஜாஸ்தி திங்ஸ்லாம் மேலே கொண்டு போக முடியாது. வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அப்புறம் ட்ரோன் கேமராஸ் இதெல்லாமே இங்கே அலோட் கிடையாது. மற்றபடி உங்கள் மொபைல்ஸ், சார்ஜர்ஸ் இதெல்லாம் கொண்டு போகலாம். குட்டி பேக் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க, பெருசு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கிளாக் ரூம் இருக்குது, டாய்லெட் இருக்குது, என்ட்ரி பாயிண்ட், செக்யூரிட்டி செக்இன், கேபிள் கார் எல்லாத்துக்குமே இங்கே தான் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். ஸோ டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் இருக்குது. நான் இந்த லைனில் தாங்க நின்று இப்போ கிளாக் ரூமில் ஒரு பேக் வச்சுட்டு சின்ன பேக் மட்டும் எடுத்துகிட்டு இந்த லைனில் நின்று டிக்கெட் எடுக்க போகிறாங்க. இங்கே உங்களுக்கு சுற்றி லைன் வருதுங்க. அப்படியே அது வழியாக வந்து ஸோ டிக்கெட்டுக்கு நீங்கள் க்யூவில் நின்று டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க கிளாக் ரூமில் திங்ஸ்லாம் வைக்கணும், டிக்கெட்டை காமிச்சு. ஸோ சின்ன க்ரௌடு தான், க்யூ சின்னதாக தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். இங்கே கேஷ் மட்டும்தாங்க. ஸோ ஆன்லைன், யூபிஐ, ஜிபேலாம் எதுவும் கிடையாது, வெறும் கேஷ் மட்டும்தான். கைஸ் டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஒன்லின்னு போர்டு போட்டிருப்பாங்க. ஜட்டாயு தேட்டர் அண்ட் மியூசியம் ஒர்க் இஸ் இன் ப்ராக்ரஸ். ஸோ ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்டட் இன்சைட் த ஸ்கல்ப்சர்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே உங்களுக்கு டேரிஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் கிளாக் ரூம் போர்டு பக்கத்தில் உங்களுக்கு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு 13 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் ரூம் ஒன்று இருக்குது. ஸோ கிளாக் ரூமில் திங்ஸ் வந்து உள்ளே வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. ஜட்டாயு 075 இதான் என்னோடய டோக்கன். அண்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட் 324.50 325 ருபீஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னொரு மேட்ரு என்னென்னா, கரெக்டாக டிக்கெட்லாம் வாங்கிட்டு போகிறோம், கேபிள் நாட் ஒர்க்கிங். கேபிள் டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பிகாஸ் ஹெவி வெயிட்டில் போகுதான். ஸோ மேலே எல்லோரும் போனதுக்கப்புறம் மேபி ஸ்டார்ட் பண்ணலாம், நமக்கு பிரச்சனை இல்லை. வாக்கிங் தான் டிக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ ரிட்டன் வரப்போ கேபிள் ஒர்க் ஆச்சுன்னா வரலாம், இல்லைனா நடந்தே வந்துடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ரெஸ்ட் ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ்னு தனித்தனியாக இருக்குங்க. லைக் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்குமே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீட்டான ரெஸ்ட் ரூம் ஏரியா, அழகான லான், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செப்பரேட்டாக க்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் தான் போய் எடுக்கணும், ஃபேமிலியாக போய் நின்று எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் போய் எடுத்தாலே போதும். அண்ட் அப்படியே வெளியே வந்தோன்னா நமக்கு அது வழியாக என்ட்ரிங்க. ஸோ வாங்க அப்படியே மெதுவாக மேலே ஏறி போகலாம். தேங்க்யூ. ஸோ நம்ம டிக்கெட்டை காமிச்சாச்சுங்க. காமிச்சிட்டு இப்போ நடக்க ஆரம்பிச்சிடலாம்.
கரெக்டாக இங்கேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க அண்ட் 826 ஸ்டெப்ஸுங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நல்ல வெயிலும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் நான் ட்ரிவாண்ட்ரமில் கிளம்புறப்ப சில்லுன்னு இருந்த கிளைமேட் இப்போ சுளீர்னு வெயில் அடிக்குது. ஸோ வெயிலில் வேர்க்க தான் நம்ம இன்றைக்கி நடக்க போகிறோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தோடனே செக்யூரிட்டி செக் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி செக்கில் தான் நம்ம பேக் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு மேலே அனுப்புவாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வாக்வே இன் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டெப் கவுண்ட்ஸ் எல்லாமே இதில் உள்ளே போய் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்படி பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. கம்ப்ளீட்டாக சுற்றி இருக்க ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. ஏறின ஃபஸ்ட்டு ஒரு 100 படிக்குள்ளேயே இவ்வளவு. மேலே போனால் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி ஒரு மைல் ஸ்டோன் வச்சுருக்காங்க. இன்னும் ரிமைனிங் 648 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே போக வேண்டிதான். ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். தண்ணி வச்சுருக்காங்க, கப்ஸ் இருக்குது, டஸ்ட்பின் இருக்குது, வேணும்னா தண்ணி குடிச்சிக்கலாம். ஸ்பாட்டு சூப்பராக இருக்குல்ல. எல்லாம் இந்த மலையை சுற்றிங்க. இந்த ஒரு மலையை சுற்றி தான் கம்ப்ளீட்டாக போகுது எல்லாம். 2 சைடுமே ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. மங்கீஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு சேஃப்டிக்கு போட்டிருக்காங்க. காற்று செம்மையாக அடிக்குதுங்க. படி ஏறுறோம். இதை பாருங்கள், இப்போ உடனே இறங்குறோம். ஏறுற மாதிரி வச்சுருக்காங்க, இறங்குற மாதிரி வச்சுருக்காங்க. 1 கிலோமீட்டர் ஸ்டெப்ஸ் ஏறணும்னு சொல்லிவிட்டு ஒரு 200 படி தாண்டின உடனே நமக்கு இறங்குற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதான் அந்த மவுண்டனை சுற்றி போகணுன்றதுனால ஏற்ற இறக்கமாக ஃபுல்லாக ப்ராப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, அவங்க சொன்ன மாதிரியே பிளாஸ்டிக் ஃப்ரீ ஏரியா தாங்க. ஒரு இடத்துல ஒரு பிளாஸ்டிக்கை கண்ணில் பார்க்க முடியல. ஃபுல்லாக வெறும் காஞ்ச இலைகளாக தான் இருக்குது. காற்று அடிக்கிற காற்று சூப்பராக இருக்குங்க வெயிலுக்கு. கொஞ்சம் தூரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு கேவ் மாதிரி இருக்குது. பட் ஆனால் இதாங்க என்ட்ரன்ஸ், இதான் வழி. உங்களுக்கு டயர்டாக இருக்குது உட்காரணும் அப்படின்னா இங்கேருந்து வந்துட்டு இது எங்கே வேணாலும் நீங்கள் உட்காரலாம். இது அப்படியே குகைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். அந்த மலைக்குள்ளேயே தான் அப்படியே குடஞ்சி இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அழகாக சிமெண்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு சூடு தெரியாது. தின்ன மாதிரி போட்டு வச்சுருக்காங்க சூப்பராக. நிறைய பேம்பூ ட்ரீஸ் வச்சுருக்காங்க. இவங்களே பிளான்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. அட்வென்ச்சர் சென்டர் மேலே போகணும். இங்கே பாருங்க, அதுக்கு ஒருபடி மேலே போய் ராக்லேயே வந்து செதுக்கியிருக்காங்க. ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி சேர் மாதிரி, சோஃபா டைப் மாதிரி. அதுக்குன்னு சோஃபாலாம் இருக்காது, சேர் டைப்பில். இங்கே பாருங்கள், ராக் தாங்க எல்லா பக்கமும் நல்ல பெரிய பெரிய பாறையாக இருக்குது. இந்த ஜட்டாயு வாக் பண்ணுற இடம் பூராமே அவங்களுக்கு மிஸ்ட்ரியாகவே தாங்க இருக்கும். எங்கிட்டா கீழே இறங்குது, எங்கிட்டா ஏறுது, எதுக்கிட்டா இவ்வளோ தூரம் கீழே இறங்குறீங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம மேலே ஏறிட்டு தாங்க இருக்கோம். இது தாங்க இந்த இடத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு மைல் ஸ்டோன் இருக்குங்க. பேலன்ஸ் 397 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது 500 மீட்டர்ஸ் ஹாஃப்வே வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோப் கிளைம்பிங் மாதிரி ஒன்று. பட் ஆனால் இப்போ அது ஆப்ரேஷனில் இல்லை. ஜட்டாயுக்கு நடந்து போகிற வழி இது.
ரோப் கிளைம்பிங் இந்த ட்ரெக்கிங் பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்துச்சு. இது வழியாக அப்படி போவாங்க பாருங்கள். வாக்வே இந்த பக்கம் இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வழியாக போய் அப்படியே அந்த மலை வழியாக அப்படியே அந்த கயிறு பிடிச்சி மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சு. பட் ஏன் எதுக்குன்னு தெரில, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்படி வாக் பண்ணி போகலாம். ஸோ இங்கே இருந்த செக்யூரிட்டி மேம் கிட்டே கேட்டேன். அவங்க சொன்னாங்க இங்கே வந்து நமக்கு 3 இயர்ஸ் முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 3-4 இயர்ஸ் முன்னாடி. கோவிடுக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு. கோவிடுக்கு அப்புறமா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, அதே சமயம் நிறைய பேர் அதை சூஸ் பண்ணலை, ரொம்ப ரிஸ்க்கானது. ஆவரேஜாக விட கம்மியாக தான் வந்து மெம்பர்ஸ் வருவாங்க அதுக்கு. ஸோ அதனால் அந்த மேம் என்ன சொன்னாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டோம், அதில் ரெவென்யூவும் கிடையாது, ரிஸ்க்கும் ஜாஸ்தி, ஸோ அதனால தான் அதை விட்டுட்டோன்ற மாதிரி சொன்னாங்க. Over 6 lakh stones were used to complete the 263 steps and its walls. மக்களே, நான் தான் உங்கள் ஒலி ஓவியன். இவ்வளோ நாளாக நம்ம சேனலை ஆதரிச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இப்போ தான் முதல் முறையாக ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன். ஸோ ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதீங்க, அது நான் போக ஒவ்வொரு வீடியோஸ்லையும் என்ன காரணன்றது சொல்கிறேன். இன்றைக்கி சடனாக ஃபேஸ் ரிவீல் பண்ணணுன்னு தோணுச்சு, அப்படியே டேரெக்டாக பண்ணிட்டேங்க. இதுக்கு நான் ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சு இதுக்குன்னு ஒரு போஸ்ட்டு போட்டு எதுக்கு அப்படியே ஒரு vlog போடுறப்பே அது கூட சேர்ந்து போட்டுடலாம், அப்படியே சூட்டாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டேங்க. படி ஏறிட்டு இருக்கேன்னா ரொம்ப நேரம் லைட்டாக மூச்சம், அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம மற்றவங்க மாதிரி உட்காந்துலாம் போல், ஒரே ஸ்டெச்சில் தான் போகிறோம். ஸோ ஜட்டாயும் போயிட்டுருக்கோம் மேலே. இங்கே பாருங்கள் மக்களே, நமக்கு இன்னொரு 100-150 படி இருக்குது. மொத்த வியூ இங்கேருந்தே சூப்பராக இருக்குங்க. இன்னும் மேலே போனால் இன்னும் சூப்பராக தான் இருக்கும் கண்டிப்பாக. பாருங்கள், நான் மட்டும்தாங்க இருக்கேன், பைபிளிங்க ஒருத்தரையும் காணும். கேபிள் கார் ஆப்ரேட் பண்ணலன்னு நிறைய பேர் கீழே உட்காந்துட்டாங்க. சரி வெயிட்டெல்லாம் குறையட்டும், நீங்கள் 1 மணி நேரம் கழிச்சு ஆப்ரேட் பண்ணால் நாங்கள் அதுவே போய்க்கிறோம் அப்படின்னு. நாம் கொஞ்சம் இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் விரும்புவோம் இல்லையா. ஸோ கேபிள் கார் என்னடா வெண்ணீங்களா போங்கடா அப்படின்ட்டு கீழே வரப்போ பார்ப்போம், இருந்தால் போகலாம், இல்லைனா நமக்கு உயரவும் இறங்கும் இந்த மாதிரி படி இருக்குது. மூச்சு வாங்கினாலும் பரவாயில்லைன்ட்டு வேகமாக ஏற வேண்டிதான். மெதுவாக இருந்தாலும் போர் அடிக்குதுங்க யாரும் இல்லாமல். அதான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஏறிட்டுருக்கேன். வெயிலும் அடிக்குது, நல்லா பார்த்து ஒரு 2 செகண்ட் நின்று போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. ஆல்மோஸ்ட் வி ஆர் இன். பாருங்க, ஓப்பன் ஸ்பேஸ். பாருங்க, மவுண்டெயின்ஸ் மட்டும்தாங்க. பச்சை பசேர்னு அங்கே இருக்கும். இங்கே அப்படியே ஃபுல்லாக வழுக்கு போகிற மாதிரி இருக்குது. அப்படியே அங்கே பார்த்தோன்னா நமக்கு ஸ்கல்ப்சர் இருக்குங்க. இன்னும் ஒரு 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 10 செகண்டில் காமிச்சிட்றேன். அது பாருங்க, தெரியுதுங்களா? அந்த ஸ்கல்ப்சர் கிட்ட தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சோபா ஒரு அடியாக வந்தாச்சுங்க. இதில் வந்து படி கிடையாது, இப்படி தான் ஏற வேண்டியிருக்கு. ஏறி நம்ம அங்கே போயிடலாம். இங்கே பாருங்கள் கைஸ், ரோப் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கீழேருந்து இருக்கவங்க மேலே வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனாலேயே என்னவோ தான் நம்ம மட்டும் தனி மரமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அவங்களாம் வெயிட் பண்ணி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அதே டைம் தாங்க, நான் நேரம் ஏறி வந்த டைமில் தான் அவங்களும் வராங்க. பட் இட்ஸ் ஓகே, உடம்புக்கும் நல்லது, உங்களுக்கு vlogக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி ஆச்சு. எக்ஸ்ட்ராவாக அதுக்கு போய் 300 ரூபாய் போட்டுக்கிட்டு எதுக்கு? மேபி போகிறப்ப வந்து ஹாஃப் ப்ரைஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதையும் விசாரிக்கணும். ஹாஃப் ப்ரைஸாக இருந்தால் அது எப்படி இருக்குது, உங்களுக்கு உள்ளேருந்து எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் காட்டுறதுக்காக நான் அதில் டிக்கெட் கிடச்சா போகிறேன். இங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபி ஸ்பாட்ஸ்லாம் இருக்குங்க சூப்பராக. ஈவினிங்கில் வரவங்க, இல்லை காலையில் 10 மணி தான் திறக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. க்ளவுடியான கிளைமேட்டில் மழை பெய்கிற அன்றைக்கி அப்போலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஸ்பாட்டாக இருக்கும். பட் வாட்டர் ப்ரூஃப் மொபைல், வாட்டர் ப்ரூஃப் கேமரா இதெல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு அம்ப்ரெல்லா வச்சுக்கிட்டு வாங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்டேஷன், வாட்டர் இருக்குது, இங்கே வேணா இங்கே நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ இங்கே ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. இதுக்கான ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. மேபி இது ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு மியூசியமாகவோ இல்லை இது ஏதாவது ஒரு கவுண்டராகவோ கூட இருக்கலாம். நம்ம அப்படியே மேலே போவோம். இங்கே ஒரு ஹெலிபேட் ஸ்டாப் மாதிரி ஒன்று இருக்குங்க. பட் இது ஹெலிபேட் ஸ்டாப்லாம் கிடையாது. இது நம்மளை மாதிரி நடந்து வரவங்க இந்த வியூ பார்த்துட்டு ரிஸ்க் இல்லாமல், இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் வியூ, செம்ம வியூவாக இருக்குது. இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. மேபி இந்த இரும்புலாம் போடுறதுக்கு முன்னாடி ஹெலிபேடாக கூட இருந்திருக்கலாம்.
ஆனால் சிஎம் பிஎம்லாம் வராங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பாட் ஒன்று வேறு ஒரு இடத்துல இருக்குங்க. அதை நான் மேலே போய் காட்டுறேன் உங்களுக்கு. அதில் தான் வந்து இப்போ வந்து ஹெலிகாப்டர்ஸ்லாம் நிப்பாட்டுறாங்க. இங்கே பாருங்கள், மேலேருந்து ஒரு 4 கேபிள் கார், ஒன்றும் இல்லை 4 பாக்ஸ், 4 க்யூப்ஸ் வந்து அழகாக மெதுவாக அப்படியே கீழே வருது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 4 வருங்க ப்ளூ. முதல்ல க்ரீனு, ரெட்டு, ப்ளூ, ஒயிட்டுன்னு இருந்துச்சு. இப்போ 4 இது மட்டும்தான் வருதா இல்லை கீழே க்ரீன் ரெட் இருக்கான்னு தெரியல. ஆனால் மேலே ஷுவராக இல்லைங்க, மேலே ஒயிட் மட்டும்தான் இப்போ போனது அப்படியே ரிட்டன் வருது பாருங்கள். பாருங்கள், இந்த ஒயிட் அப்படியே கீழே போயிடுச்சு, இந்த ப்ளூ மேலே வந்துருச்சுங்க. உள்ளே இருக்கவங்களாம் ஹாய் காட்டுறாங்க, கேமராவில் தெரியுதோ இல்லையோ. என்ன நின்றுச்சு? மெதுவாக போகுங்க. ஆமாம், இது வரைக்கும் ஒரு கொஞ்சம் எலிவேஷன் இருக்கிறனால சல்லுன்னு வரும், அப்புறம் இங்கே கொஞ்சம் மெதுவாக போகும், அப்புறம் உள்ளே போய் ஒரு யூட்டர்ன் பண்ணி சல்லுன்னு கீழே வரும். இங்கே ஆக்சுவலி வாட்டர் ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி இருக்குங்க. மழை பெஞ்சாலோ கரெக்டாக, ஆனால் மழை பெய்கிற ரீசன் தான், வேறு எதுவும் இருக்க போகிறதில்ல. மழை பெஞ்சால் அழகாக தண்ணி அப்படியே வடிஞ்சு இந்த மாதிரி குளம் மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க. இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, அடிக்கிற வெயிலுக்கு எங்கே இந்த மழை வரப்போகுது. ஆக்சுவலி நம்ம அப்படி தான் போகணும். இந்த சைடு வியூ எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டலான்றதுக்காக தான். செக்யூரிட்டி ரூம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதான் கரெக்ட் நான் சொன்னேன் இல்லையா, கீழே வரும்போது ரோப் கிளைம்பிங் அது இதில் தாங்க வரும். அப்படியே மலை வழியாகவே அப்படியே மேலே ஏறி இங்கே வந்துட்டு இது வழியாக அப்படியே இறங்கி இப்படி வந்து இது மேலே இப்படி போவாங்க. அது இருந்திருக்கலாம், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ என்ன செய்கிறது, 3-4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்போலாம் வருவேன், நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் கூட முன்னாடியே வந்திருக்கலாம் போல். ஆனால் சூப்பரான ஸ்பாட்டாக தான் அங்கே இருந்திருக்கு. பாறை மேலே அப்படியே வந்து இந்த பழைய காலத்து படத்துலலாம் இருக்குமே அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இங்கே முன்னாடியே ஜிப்லைன் இருந்திருக்குங்க, இப்போவுமே இருக்குது போல். அஃபிஷியல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதோ அங்கே ஆரம்பித்து அப்படியே சல்லுன்னு நேராக கீழே போகிற மாதிரி. கேபிள் கார் வந்து நமக்கு இந்த பக்கம் அப்படியே இது வழியாக மேலே போகிறது. பாருங்கள், 4 எம்டி எல்லோ கேபிள் கார்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே க்ரௌட் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து வெளியே தள்ளிட்டு தான் கீழேருந்து மேலே ஏற்றுவாங்க. ஸோ அப்படி தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் கீழே ஒன்று சொல்கிறாங்க, மேலே வந்து பார்த்தா கேபிள் கார் ஆப்ரேட் ஆகுது, ஒன்றும் புரியல. சரி, ஓகே, நம்ம அப்படியே இந்த ஸ்பாட்லேருந்து மேலே போக வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, ஒரு மிஞ்சி போனால் ஒரு 80 to 100 ஸ்டெப்ஸ் அவ்வளோதான். இங்கேருந்து அப்படி போன உடனே அது அந்த விரல் மட்டும் தெரியுது பாருங்கள், ஜெட்டாயோட விரல், மூக்குலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிஜேயில் என்ன நானே ரெக்கார்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் அப்படி பண்ணதே கிடையாது. எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து காமிச்சிட்டு ஃபேஸ் காட்டுறதுனால கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் நர்வஸ்ன்றதை தாண்டி நம்ம இதில் அப்படி பண்ணதில்லை, காற்று ஹெவி அடிக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் காட்டுறதுனால எப்படி எக்ஸைட்டாக இருக்குன்றது சொல்ல தெரியல. பார்க்குறவங்க எல்லாருக்கும் டேய் இவன் தானா அப்படின்னு கூட தோணலாம். அந்தளவுக்கு ஃபேமஸும் கிடையாது, தெரிஞ்சவங்க சொல்கிறேன். மற்றவங்க ஓகே இந்த பைப்பில் தானா இந்த பேர் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இங்கே ஃப்ரான்ஸில் இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட சின்னதாக ஒரு இன்டர்வியூ, அழகாக கேபிள் காரை பார்த்துக்கிட்டே அவங்ககிட்ட இன்டர்வியூக்கு போகலாம். ஹலோ சார். ஹலோ மேம். ஹலோ சார். சார், வாட்ஸ் யூர் நேம்? My name is Olivier. Sorry? Olivier. Nice. And yours, ma'am? Benedict. My name is Benedict. Benedict. Si. Okay. Thank you. And so for how many days you are here in India? In India, 25 days. 25 days. Only visit tourists. Only I chose where we want to go. So you haven't come under any packages team at all? I prefer choose country. It's a free time I come in India. Oh, this is your third time? Yes, 3 time and 2 in 24. Okay. And 1 in 25. Okay. ஸோ அப்படியே மேலே கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ சார். Thank you very much. தேங்க்யூ மேம். Bye bye. Bye bye. Thank you. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து லைக் இங்கிலீஷ் வந்து கொஞ்சமாக தான் தெரியுமா, ஃப்ரெஞ்ச் தான் நல்லா தெரியுமா. ஸோ இங்கிலீஷ் வந்து ரொம்ப மெதுவாக நிறுத்தி நிதானமாக சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பேசுகிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளூவன்சி வருதுங்க. ஸோ
செம்ம ஒரு கான்வர்சேஷன். இது கேமராவில் இல்லாமல் தனியாக நிறைய அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். இந்தியாவில் என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்ன பண்ணலாம், எப்படி ட்ராவல் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் போகலான்னு கேட்டாங்க. ஸோ நான் ஒரு சில இன்புட்ஸ்லாம் கொடுத்தேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இதுக்கப்புறமா பின்னாடி வராங்க. மேலே நம்ம வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். ஸோ ஜட்டாயுவுக்கு வந்தாச்சுங்க. அதோட ரெக்கையில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இவ்வளோ பெருசாக. ப்ளீஸ் டோன்ட் கிளைம் ஆர் சிட் ஆன் த டாப் ஆஃப் த ஸ்கல்ப்சர். அது நான் பண்ண போகிறதில்ல. அழகான ஒரு ஸ்கல்ப்சருங்க, சூப்பராக செதுக்கியிருக்காங்க. க்ரௌடுமே கம்மிங்க. என்ன தான் வெயிலாக இருந்தாலும் நம்ம தனியாக இருக்கோம், ஃபோட்டோ சூப்பராக எடுக்கலாம். பட் ஆனால் என்ன எடுத்துறதுக்கு தான் ஆள் இல்லை. சூரியன் வந்து சும்மாவே இல்லாமல் செம்ம சூடாக சுட்டு இருக்குது. வெயில் வந்து கூட குறையாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்கல்ப்சரோட அழகை பார்த்துட்டு வெயிலை பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி தாங்க இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஜட்டாயு ஸ்கல்ப்சர். சூப்பராக இருக்குல்லங்க. இந்த பேர்ட் பறவை அதோட ஹிஸ்ட்ரிலாம் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து தப்பாக உளறி எதுவும் இது பண்ண விரும்பலை. சிம்பிளாக சொல்லணுன்னா, ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போகும்போது ஜட்டாயு பறவை கொஞ்சம் வயசு முதிர்ந்ததாக இருந்துச்சு அப்போது. ஸோ இருந்தாலுமே வந்து ஜட்டாயு வந்து ராவணன் கிட்ட சண்டை போட்டு சீதையை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணியிருக்கு. அப்படி பண்ணும்போது தான் ராவணன் வந்து அதோட ரெக்கையை வந்து வெட்டி இருந்திருக்காரு. ஸோ அந்த பறவை கீழே விழுந்த இடம் தான் இந்த பாறை மலை. ஸோ அதை தான் வந்து ஒரு சிம்பாலிஃபிகேஷனாக இப்படி வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தான். இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்குள்ளே மியூசியம் ஒர்க் வந்து ப்ராக்ரஸில் இருக்குங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய மியூசியம் வரப்போகுது. ஸோ அது ஒர்க் போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால் இதுக்குள்ளே இப்போதைக்கு என்ட்ரி கிடையாது. டெடிகேட்டட் டு உமன்ஸ் சேஃப்டி அண்ட் ஹானர். ஸோ அது சம்மந்தமாக தான் வந்து இந்த மியூசியம் இருக்க போகுது. க்ரௌட் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. பட் வெயிலுன்றதுனால சல்லுன்னு கீழே இறங்கிட்டாங்க. ஸோ இதில் என்ன எழுதியிருக்கு, பிளேக் அன்வீல்டு பை ஸ்ரீ பினராயி விஜயன், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா. ஸோ சிஎம் சார் பினராயி விஜயன் தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜட்டாயு மெமரி ஆஃப் ஜட்டாயு இது வச்சுருக்கோன்றத 3 லாங்குவேஜில் போட்டிருக்காங்க, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ். அவ்வளோதாங்க. இங்கே வரப்போ இதை படித்து பார்த்துக்கோங்க. இது ஒரு வேளை என்ட்ரி எக்ஸிட்டாக இருக்குங்க மியூசியமுக்கு. இது வழியாக போயிட்டு அது வழியாக வரதா இருக்கும், இல்லை அது வழியாக போயிட்டு இது வழியாக வரதா இருக்கும். ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா முடிஞ்சால் ஃபேமிலியோடு வரப்போ இந்த மியூசியமில் ஓப்பன் பண்ணியிருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்போ தான் எல்லாருமே பார்க்க முடியும். நான் 2 டைம் வந்திருக்கேன். 2 டைமும் பெருசாக இதில் எதுவும் மியூசியமில் உள்ளே போக முடியல. பட் தட்ஸ் ஓகே. இப்போ அப்படியே இங்கே பாருங்கள், பாறைக்குள்ளெல்லாம் போகிறதுக்கான இடம் மாதிரிலாம் இருக்குது சூப்பராக. ஆனால் அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம போகக்கூடாது. இங்கே ஒரு கேன்டீன் ஏரியா இருக்குங்க. டீ, காஃபி, ஜூஸ் இது 3 மட்டும்தான். லைம் ஜூஸ் தான் நினைக்கிறேன், எல்லாருமே அதான் வச்சுருக்காங்க கையில். ஸோ அது மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருக்கும். அது எவ்வளோ என்ன எதுன்றதை இதை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து வேணும்னா நான் சாப்பிட்றேன். நான் அதோட ப்ரைஸும் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ, காஃபி ஒரு ஜூஸ்லாம் சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்கு, காகிள் பண்ணுறதுக்கெலாம் இங்கே ஒரு பெரிய சிங்க் வச்சுருக்காங்க, வாஷ் பேசின். இது வந்து ஏதோ ஒரு கடைங்க, இதுவும் டீ கடை தான் நினைக்கிறேன். வாட்டர் ஏரியா, வாட்டர் பாருங்க, ஃபுல்லாக ட்ரிங்கிங் வாட்டருக்காக தான் இந்த ஸ்டேஷன். அண்ட் இங்கே லிஃப்ட்லாம் கூட இருக்குங்க. இது ஒன்லி ஃபார் அத்தாரிட்டிஸ் போல். பாருங்க, லிஃப்ட்டில் போய் சரட்டுன்னு கீழே போயிடுவாங்க அவங்களாம். ஸ்கல்ப்சர் சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய அம்ப்ரெல்லா கீழே உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த சிட்டிங் ஏரியாவில் அடிக்கிற வெயிலுக்கு உட்கார வசதியாக இருக்கும். இது பாருங்கள் வியூ, இதாங்க சூப்பராக இருக்குது வியூ. அது நம்ம பேக் சைடு ஏறி வந்தது, பின்னாடி சைடு இதாங்க ஃப்ரண்ட் வியூ. அப்படியே கத்திட்டு ஒரு கை மட்டும் தூக்கிட்டு இருக்கு, அதாவது பாதி ரெக்கை இல்லை, அதில் துடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு போஸ் தான் இது. இந்த ஏரியா மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இதெல்லாம் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. இங்கேருந்து அப்படியே கீழே எட்டி பார்க்க ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி இருக்குங்க. மாதிரிலாம் இல்லை, எக்ஸாக்டாக வியூ பாயிண்ட் தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்பாட்டு. பாருங்கள், நான் மட்டும்தான் இருக்கேன். இதுவும் ஒரு விதமான லக்கு தாங்க. லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இது வந்து ரெஸ்ட் ரூம் போகிற வழிங்க. இந்த பாருங்கள், டாய்லெட் போகிற வழி அங்கே இருக்குது டாய்லெட்டு. இந்த இடத்துக்குள்ள நம்ம மட்டுங்க.
சூப்பர் ஸ்பாட்டுங்க இது. ஈவினிங்லனா நீங்கள் அழகாக ஒரு 2-3 மணிக்கெலாம் இங்கே வரீங்க அப்படின்னா 5 மணி வரைக்கும் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக சன்செட் ஆகிறது வரைக்கும் இருந்துட்டு லாஸ்ட்டு கேபிளையோ இல்லை லாஸ்ட்டாக கூட இறங்கி போகலாம். சூப்பராக இருக்கும் இந்த இடம். ஒட்டுமொத்த கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்மே நீங்கள் இதில் பார்க்கலாங்க. நம்மளோட இந்த ஆக்ஷன் கேமரா பெருசாக ஜூம் வராது, ஃபோனில் தான் வரும். ஸோ அது நீங்கள் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் தான் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஜூம் பண்ணி எதெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு. பட் ஆனால் இது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸைட்டிங்கன்றதை தாண்டி ரொம்பவே புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் மொத்தமாக கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மவுண்டென்ஸ் மட்டுமே தான் இருக்குது அப்படின்னா இவ்வளோ பரப்பளவில் மவுண்டென்ஸ் இருக்கா? இவ்வளவு தூரத்துக்கு வந்து வெறும் காடு மட்டும்தான் கேரளாவில் இருக்கா? அதுக்கு நடுவில் குட்டி குட்டியாக கிராமங்களும் வீடும் தெரியுதா அப்படின்றத பார்த்து மலைச்சு போய் நிற்பீங்க. ஸோ நிஜமாகவே அப்படி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. இது வந்து நம்ம வேர்ட்ஸால் வந்து கலெக்ட் பண்ணி போட முடியாது. கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்தால் மட்டும்தான். டெஃபினட்டாக நீங்கள் வரணுங்க. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டு தாங்க இருக்கிறதுலே ரொம்ப அழகாக இருக்கிற இடம். அந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜட்டாயு ராக் இருக்குது, பேர்டு இருக்குது, பேர்டு கல்ச்சர். இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராமர் கோயில் இருக்குங்க. அதுவும் ராமர் கோயில் இருக்குது, ராமர் பாதமும் அங்கே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இந்த இடம் தாங்க. இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள். எக்ஸ்ட்ரீமாக சூப்பர் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். கேப்பு பறந்துடாமல் இருந்தால் சரி. இருட்டில் ஃபேஸே தெரியலங்க. ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெறும் இருட்டை காமிச்சா நல்லா இருக்காது. இப்போ தெரியும் நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க வியூ பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம அப்படியே நேராக அங்கே ராமர் கோயிலுக்கு போகலாம். அப்படியே அந்த ஸ்கல்ப்சர் பக்கத்தில் இங்கே ஒரு இஸ்கான் ஷாப் இருக்குங்க. கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட எல்லாமே இதில் இருக்குது. புக்ஸு, விளக்கு, ஃபோட்டோஸ், செயின், கீ செயின்ஸ், மாலை, ஸ்டாச்சூஸ் எல்லாமே இதில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜட்டாயு ராம டெம்பிள் ட்ரஸ்ட். ஸோ செப்பலை இங்கே கழட்டி விட்டுட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். செப்பலை கழட்டி விட்டு போகிறதுக்கு நமக்கு 5 rupeesங்க. சடையமங்கலம் ஜட்டாயுபுர கொண்டாட்ராம சேஸ்திர ட்ரஸ்ட். ஸோ அப்படியே உள்ளே போகலாம். ஸோ ஃபுட் வரைக்குங்க 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு டோக்கனும் கொடுத்துட்றாங்க. அப்படியே உள்ளே போகலாங்க. நம்ம கோயில் அது இருக்குது. ஆனால் இப்போ ஓப்பனில் இருக்குமா? ஓப்பனில் தாங்க இருக்கும். ஃபுல் டே ஓப்பனில் தான் இருக்கும். அந்த பக்கம் இருக்குங்க ரைட். இது வந்து உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். வெறும் ஒரு கோபுரம் வச்ச ஒரு கோயில் மாதிரி தான் இருக்குது. இல்லை உள்ளே போகிறாங்களா பார்ப்போம். இந்த பக்கமாக நமக்கு ஆப்போசிட் வியூ பாயிண்ட்டுங்க. இது அதுக்கு மேலே பயங்கரமாக இருக்கு பாருங்க. யோப்பா சரியான வியூங்க. இது தலை கிருன்னு சுற்றிடுங்க அந்த முனையில் வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து ராமர் கோயில். இது வந்து நம்ம பெருசாக உள்ள ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்க முடியாது. உள்ளே போயிட்டு நான் ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு மறுபடியும் அங்கே வந்து ராமர் பாதத்தை காட்டுறேன். கோயிலில் வந்து ஏதோ நெய்வேத்தியம் நடக்குதாங்க, பூஜை போயிட்டுருக்கான். ஸோ அதனால ஹோலி ஃப்ரூட் பிரிண்ட் ஆஃப் லார்ட் ஸ்ரீ ராமா. இங்கே வந்து சின்னதாக ஒரு உண்டியல் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே யாரும் போடுற மாதிரி தெரியல. பெரிய விளக்கு ஒன்று எரியுது. அதுக்கு ஒரு கண்ணாடி கூண்டு போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே தாங்க எல்லாருமே காயின்ஸு, காசு, நோட்டு எல்லாத்தையும் போடுறாங்க. இதாங்க ராமர் பாதம். அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குன்ற மாதிரி 2 இருக்குது. ஸோ ராமர் பாதம் பார்க்காதவங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. நேரில் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ இப்போ இங்கே மலை மேலே என்னென்னலாம் இருக்கோ காமிச்சாச்சுங்க. டெம்பிள், ராமர் பாதம், அப்புறம் இந்த ஸ்கல்ப்சர். ஸோ கொஞ்சம் ஹிஸ்ட்ரி செக்மெண்ட்குள்ளே போகலாமா? இந்த ஜட்டாயு ராக் இருக்குல்ல, இந்த ஜட்டாயு பேர்ட் ஸ்கல்ப்சர், இது வந்து சடையமங்கலம் அப்படின்ற இடத்துல தாங்க இருக்குது. சடையமங்கலம் எங்கே இருக்குன்னா கொல்லம் டிஸ்ட்ரிக்குங்க. கரெக்டாக இங்கேருந்து சொல்லணுன்னா 36 கிலோமீட்டரில் கொல்லம் இருக்குங்க. அதாவது கொல்லம் டவுன். இதை வந்து நமக்கு 350 மீட்டர், அதாவது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா
1200 அடி ஃபீட் அவ்வளவு ஹைட்டில் நம்ம இருக்கோங்க. அதனால தான் அவ்வளோ குட்டியாக தெரியுது. ஒரு 4 மாடி பில்டிங்கு இவ்வளோ குட்டி குட்டியாக எல்லாமே இருக்குது பாருங்கள். நம்ம சி லெவல்லேருந்து 1200 ஃபீட் மேலே இருக்கோங்க. ஈவினிங் டைமில் மழை பெஞ்சாலோ இல்லை காற்றடிச்சாலோ எப்படி ஆள் இருக்குன்றதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கல்ச்சர் இருக்கிற மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா 65 ஏக்கருங்க. 65 ஏக்கர்ஸில் இந்த மவுண்டன் இந்த ஸ்கல்ச்சர் இருக்குது. அண்ட் இதை கட்டி முடிக்க எக்ஸாக்டாக நமக்கு 100 கோடி ரூபா செலவாயிருக்குங்க. 12 பில்லியன் 100 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த ஸ்கல்ச்சரை வந்து ப்ராப்பராக கட்டியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2017 இல்லை ஆகஸ்ட் 2018 தான் ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. டிசம்பர் 2017 ஆரம்பித்து ஆகஸ்ட் 2018 தான் ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. அதாவது ஒர்க் ஃபுல்லாக முடிக்கல, டிசம்பர் 2017 ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் போகும் இல்லையா, அது எல்லாமே சேர்த்து மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்க ஒரு 10 மாதம் ஆகிருக்குங்க. அண்ட் இந்த ஸ்கல்ச்சர் பார்த்திங்கன்னா 200 அடி நீளமும் 150 அடி அகலமும் இருக்குங்க. அண்ட் இன்ஃபேக்ட் 70 அடி உயரமும் கூட. அந்த தரையில் ஆரம்பித்து அந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 70 அடியாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ராஜீவ் அஞ்சல் அப்படின்றவர் தான் இந்த ஸ்கல்ச்சர் வந்து உருவாக்கியிருக்காரு. அண்ட் இதை வந்து உலகத்திலேயே மிக உயரமான மிகப்பெரிய பேர்ட் ஸ்கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லம்லேருந்து 38 கிலோமீட்டரும் ட்ரிவாண்ட்ரம்லேருந்து 50 கிலோமீட்டரும் இருக்குங்க. ஸோ இப்போ நான் காலையில் நான் ட்ரிவாண்ட்ரமில் பைக் ரெண்ட் பண்ணி ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேங்க. ஸோ கைஸ், நம்ம ராமர் கோயில் பார்த்துட்டு ராமர் பாதமும் பார்த்துட்டு வந்தாச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சேன், அப்போ ஆளுங்க இருந்தாங்க, ஸோ பெருசாக காட்ட முடியல. இப்போ டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள். பெரிய கிருஷ்ண சிலை இருக்குது, ஜட்டாயு பற்றின புக்கே இருக்குது, ராமாயண புக் இருக்குது. ஸோ கிருஷ்ணர் ராமர் எல்லாரை பற்றின புக்ஸ் இருக்குது, ஸ்டாச்சூஸ், குட்டி குட்டி கீ செயின்ஸ், கார் ஹேங்கிங்ஸ் எல்லாமே இருக்குங்க. உள்ளேயுமே பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சுருக்காங்க. ஹாய் மேம். ஸோ இங்கே வரவங்களுக்கு இந்த கோயிலை பற்றின விஷயம் தெரியணும், இல்லை இங்கே ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு கிருஷ்ணர், அதாவது உங்களுக்கு பிடிச்ச கடவுள் வந்து கிருஷ்ணர் ராமர்னு இருப்பாங்க இல்லையா, ஸோ அப்படி யாராவது டிவோட்டிஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஷாப் தான் இது. நீங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கு பிடிச்செல்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கு அவங்கள மட்டும் இல்லை, விநாயகர் இருக்குது, லக்ஷ்மி இருக்குது, நிறையா இருக்குங்க, எல்லா சாமியுமே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து இந்த கடையை சூஸ் பண்ணலாம். தேங்க்யூ மேடம். காற்று ஹெவியாக அடிக்குதுங்க, ஹெவியாக காற்று அடிக்குது. இது அப்படியே இந்த என்ட்ரன்ஸுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இதுக்குள்ளே தான் வந்து கேபிள் காருக்கு போகிறவங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 1 வே போகிறதுக்காக கூட நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். கீழே எடுக்கிற டிக்கெட் வந்து 2 வேங்க, பட் இங்கே 1 வேன்றப்ப அதுக்கு பாதி அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் அது எவ்வளோ இதுன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன். கைஸ், க்ரௌடை பாருங்கள். நான் கூட மேலே அங்கே மலை மேலே எதுவுமே க்ரௌடு இல்லை. ஐ மீன் வெயிலுன்றதுனால சீக்கிரம் போயிட்டாங்களோ இல்லை கீழே படி வழியாக வராமல் உட்காந்துருக்காங்களோன்னு நினச்சேன். ஆனால் மேலே வந்து டக்கு டக்குன்னு பார்த்துட்டு இங்கே வந்து ஃபேனில் உட்கார்றதுக்கு தாங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது. கேபிள் கார் தான் உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சுருக்குங்க பேர்டை விட. நிறைய பேர் நான் கண் முன்னாடி பார்த்தவங்க, என் கூட வந்தவங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் வந்தாங்க, 2 நிமிஷம் பார்த்தாங்க, மறுபடியும் இங்கே இதுக்கு வந்துட்டாங்க. ஸோ வெயில்னாலையா இல்லை அவ்வளோதான் இன்ட்ரெஸ்டான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் டெஃபினட்டாகவே ஒரு ஸ்பாட் நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டடாக வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பாட்டு தாங்க இது. ஸோ நமக்கு டிக்கெட் வந்து இங்கே தாங்க எடுக்கணும். ஸோ இங்கே டிக்கெட் எடுக்கணும், பட் ஆனால் இன்னும் அதுக்கான ஆள் வரல. எப்போது எப்படி விடுறாங்கன்றதை பார்த்துட்டு தான் நாம் போகணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேபிள் கார்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ மெதுவாக டான்ஸ் ஆடிக்கிட்டே வருது பாருங்கள். இந்த ஒரு பெரிய சைக்கிள் வீல் மாதிரி இருக்குல்ல, இந்த வீல் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இது சுற்றுறதுல தான் அந்த ரோப்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது, இது எல்லாமே வந்து ஆப்ரேட் ஆகுது. இப்போ இது இங்கே வந்தோடனே அப்படியே இந்த சுற்றுற கேப்பில் ரன்னிங்லேயே தான் ஏற சொல்லுவாங்க, டக்குன்னு நம்ம ஏறணும். ஸோ அதுக்கான க்ரௌடு தான் இதெல்லாம். ஒரு 30 மினிட் பிரேக்குக்கு அப்புறமா நம்மளோட கியூவுமே எழுப்பி அந்த க்ரௌட் அப்படியே கீழே அனுப்புகிறாங்க. ஸோ தனித்தனி பேட்ச் வைஸ் வச்சுருக்காங்க. இதில் ஒரு பேட்ச், இங்கே ஒரு பேட்ச், இதுக்கு மேலே ஒரு பேட்ச். ஸோ இந்த 3ல் நம்ம தான் லாஸ்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அது ஃபுல்லாகிடுச்சு, இது ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இப்போ 3வது பேட்ச் கடைசியால் நான் தான் போகிறேன். ஸோ எனக்கு இடம் கிடைக்குதா என்ன எதுன்றது தெரியல. இல்லை தனியாக அதிலே போக முடிஞ்சால் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் எப்படி அமையுதுன்னு.
நம்மளோட கேபிள் வந்துருச்சுங்க, கேபிள் கார் வந்துருச்சுங்க. ஸோ இப்போ இந்த பேட்ச்க்கான கேபிள் கார் வந்துருச்சு. உள்ளே எத்தனை பேர் அனுப்புகிறாங்கன்னு தெரியல, 5 பேரா 6 பேர் ஒரு இதில் உட்காராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எனக்கு எப்படி வருது அப்படின்னு. இல்லை எனக்கு 10 தான் இல்லையான்னு தெரியல. கண்டிப்பாக இடம் இருக்குங்க. இந்த இதுலேயே இத்தனை பேர் நாங்கள் லாஸ்ட்டில் வேணால் நம்ம ஏறிக்கிறலாம். 180 rupees சார்ஜ் பண்ணுறாங்க சிங்கிள் வேக்கு மட்டும். டபுள் வே வந்தால் தான் அவ்வளோ ஆகுது. உள்ள எந்த ஒரு நாய்ஸுமே இல்லைங்க. சுத்தமாக உள்ள எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. பிளைண்டாக அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஜிப் லைன் போது பாருங்கள் மேலே, அது மட்டும் சர்ன்னு அந்த சவுண்டு மட்டும் நல்லா கேட்குதுங்க. அது ஒரு மாதிரி மேலேருந்து வந்து இப்படி இறங்கி இப்படி போகுது பாருங்க, சூப்பராக இருக்குது. கம்ப்ளீட் வியூங்க. ஸோ இந்த கேபிள் காரில் நீங்கள் மேலேருந்து என்ன பார்த்தீங்களோ அதை இங்கே ஒரு 360 டிகிரியில் பார்ப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம வரும்போது அதுவும் அங்கே இருக்குது பாருங்கள், ஹெலிபேட் ஆனது. செம்மையாக ப்ரீஸ் அடிக்குதுங்க பாருங்கள், இது ஓப்பன் ஆகிக்குச்சு. ஸோ காற்று நல்லா அடிக்குதுன்றதுனால தான் ஹோல்ட் பண்ணி அனுப்புகிறாங்க போல். மெதுவாக இறங்குது இந்த இடத்துல. அதுவும் அங்கே இருக்குது பாருங்கள், அதுதாங்க ஹெலிபேட். ஸோ அங்கே தான் வந்து மினிஸ்டர்ஸ் ஆர் சிஎம் பிஎம் யாராவது வராங்க, விஐபிஸ் வராங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து ஹெலிகாப்டர் நிப்பாட்டிட்டு அது வழி அப்படியே கூப்பிட்டு போவாங்க. இல்லைனா இந்த வழி அப்படி கீழே இறங்கி அப்படியே கேபிள் காரில் கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற செட்டப் தான் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் எம்டியாக தாங்க போகுது. ஏன்னா ஆஃப்டர்நூன் டைமில் பெருசாக யாருமே லஞ்ச் பிரேக்லாம் இருந்திருக்கும், வெயிலுன்றதுனால மேபி வராமல் இருந்திருப்பாங்க. இல்லைனா மேலே இருக்க க்ரௌடை மொத்தமாக ஃபஸ்ட்டு கீழே இறக்கிடலான்றதுக்காக இருக்கும். இப்போதைக்கு எம்டி தான் போகுது. இந்த எம்டி அங்கே போய் அங்கே இருக்கிற க்ரௌடையுமே ரிட்டர்ன் கூட்டு வந்துடுவாங்க. அண்ட் நம்ம இந்த ஓரத்தில் உட்காந்து சில் பண்ணிகிட்டே இருக்கோங்க. ஸோ ஒரு 5 to 8 minutes ரைடுங்க இது, இந்த கேபிள் கார் ரைடு. நம்ம கீழே வந்துட்டோம். அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் வந்து என்ட்ரிக்குன்னு ஒன்று காமிச்சேன் இல்லையா வரும்போது, அந்த இடத்துல தாங்க இது வந்து நிப்பாட்டுவாங்க. ஸோ அங்கேருந்து இறங்கி அப்படியே நம்ம கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 4 ஸ்பாட்டாக பிரிச்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஃபாஸ்ட்டாக வந்து மறுபடியும் ஸ்லோவாக வரும், டக்குன்னு ஃபாஸ்ட்டாக இறங்கி ஸ்லோவாக வரும். ஸோ எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இதில் கொடுக்குற மாதிரி. அது எக்ஸ்பீரியன்ஸ்க்காகன்னு இல்லை, நார்மலாகவே இது ஆப்ரேட் பண்ணுறது அதுதான் சேஃப்டியும் கூட. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நடுவில் வந்து இந்த ஃபுல்லாக எலக்ட்ரிக் பைப்ஸு, அதுக்கு தேவையான எல்லா ஸ்டாண்டு வயரு எல்லாத்தையுமே பக்காவாக அதுக்காக தான் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. 1 வே வந்துட்டு போயிடலாம். ஒரு டைம் ஏறிட்டு கூட வரும்போது ஜஸ்ட் 180 வந்துடலாங்க. சரி, அப்படியே கீழே இருக்கிற கேபிள் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஷனில் அதே மாதிரி தாங்க மூமெண்ட்லேயே மெதுவாக போகும். நம்ம அப்படியே டக்குன்னு இறங்கிடணும். இங்கே ஒரு ஆள் ரிமூவ் பண்ணுவார், ஓப்பன் பண்ணுவார். இதை இங்கே ஒரு ஆள் ஓப்பன் பண்ணுவார். இப்போ நம்ம அப்படியே இறங்கிடணும், நமக்கு டைம் இருக்காதுங்க. அப்படியே இறங்கியாச்சுங்க. இப்போ இது அப்படியே மேலே போகும், மறுபடியும் மேலே போய் இங்கே மேலே இருந்து கீழே கூட்டு வர்றதுக்கு இது அப்படியே சல்லுன்னு மேலே போயிடும். நாம் அப்படியே கீழே இறங்கி எக்ஸிட் வழியாக வெளியே போயிட வேண்டியதான். ஸோ இங்கே இன்னொரு போர்டுமே இருக்குங்க, நியரஸ்ட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் ஆஃப் ஜட்டாயு எர்த் சென்டர். கொல்லமில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு, பாலரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, கொல்லம் பீச், தென்மலை டேம், முன்ரா ஐலாண்டு, மியூசியம், ஜூ, ட்ரிவாண்ட்ரமில் இருக்க லிஸ்ட்டு பூரா இருக்குது. இதில் ஆல்மோஸ்ட் நிறையா நான் என்னோடய வ்ளாக்ஸில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ட்ரிவாண்ட்ரம் சீரீஸை போய் பாருங்கள். டிசம்பரில் அதான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் நிறையா வ்ளாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஜட்டாயு எர்த் சென்டருக்கு ஒரு டாடா பபாய் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம வெளியே கிளம்பலாம். அப்படியே அங்கேருந்து கீழே வந்த உடனே நமக்கு இந்த ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி ஒரு ஏரியா இருக்குங்க. ஸோ இங்கே நீங்கள் சாப்பிட்றதுக்கு, விளையாடுறதுக்கு, கிட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து ஜாலியாக நீங்கள் விளையாடலாம். ஈவன் பெரியவங்களே விளையாடலாம், அவ்வளோ கேம்ஸ் வச்சுருக்காங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ன், அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ், பாப்கார்ன் இது எல்லாமே இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸ், ஃபுட் கோர்ட் ஏரியாவே இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வண்டர் வேர்ல்ட் ரியாலிட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது. 2Dயா 12D. ஸோ அதான் 2Dயில் எந்த காலத்தில் இருக்குது, 12D ரைடர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கோர்ட் மெனுலாம் கூட இருக்குங்க. கேரளா மீல்ஸு 200 செட் தோசை 100, சப்பாத்தி 100, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு 80. இது கொஞ்சம் அக்செப்டபிள். சாஃப்ட் ட்ரிங்க்ஸு 60. ஓகே. சாஃப்ட் ஐஸ்கிரீம், சர்பத், ஊத்தப்பம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், டீ, காஃபி, புலுக்கி சர்பத், ஸ்பைசி பட்டர் மில்க். ஸோ நிறைய இருக்குங்க இங்கே. நிறைய இருக்குது. வெயிலுக்கு ஜம்முன்னு நீங்கள் எது வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் பாருங்கள் ட்ரெஸ்ஸு ஷாப்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ இல்லாதே இல்லை போல், இங்கே ஒரு மால் மாதிரி எல்லாமே இருக்குங்க. அப்படியே அந்த மால் ஏரியாவிலேருந்து வந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் இருக்குங்க. கீழே இறங்கின உடனே எக்ஸிட் தான். ஸோ இந்த ஜட்டாயு எர்த் சென்டர் நீங்கள் சாலிடாக தனியாக வந்தாலோ இல்லை ஃபேமிலியாக வந்தீங்கனாலோ 3 to 4 hours நீங்கள் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். காலையில் ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி மத்தியான டைமில் தான் வெளியே வருவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங்கில் வந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக சன்செட் ஆகிற டைமுக்கு போகலாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வரும்போது வந்தவங்க என்ட்ரி ஏரியா. இப்போ எக்ஸிட் ஏரியா இங்கே இருக்குது. இது வழியாக அப்படி போகிறாங்க. ஸோ வாக் பண்ணுறவங்களுக்கு அதுதான். சப்போஸ் கேபிள் கார் போகிறவங்களாம் இருந்தால் இதுக்குள்ளே போய் இப்படி உள்ளே போவாங்க. நமக்கு எக்ஸிட்டு இந்த பக்கம். நேராக நம்ம பைக் விட்ட பார்க்கிங் இடத்துக்கு நிறைய போதுங்க. ஸோ கைஸ், ஜட்டாயுவோட vlog கம்ப்ளீட் பண்ணிட்டேன். காலையில் வந்துட்டு மேலே போனதுலேருந்து எப்படி போகணும், என்னென்ன பண்ணணும், எவ்வளோ டிக்கெட் ஆகுது, மேலே போய் என்னென்னலாம் இருக்குது, இப்போ கீழே எப்படி வரணும் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமே பாருங்கள் நிறைய க்ரௌட் வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு போகிறாங்களா இல்லை நடந்து போகிறாங்களா அப்படின்றது அவங்கவுங்க விருப்பம், அது நமக்கு தெரியாது. வெயில் மட்டும் சுளீர் நடிக்குது. நான் இப்போ அப்படியே நேராக போய் பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். பிடிக்கலைன்னா என்ன தப்பு இருக்குது, எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு உங்கள் சஜஷனை எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபேஸ்லாம் ரிவீல் பண்ணியிருக்கியடா, அதுக்காகவாச்சும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறேன்டான்ற மாதிரிலாம் வேண்டாம். என்ன உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வருதோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய நம்மளோட சேனலில் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ், லைக்ஸில் தான் வந்து நமக்கு வந்து ஒரு ரீச் கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ பாருங்கள் கைஸ், நான் நேராக அப்படியே வண்டிக்கு போயிட்டேன். ஷோல்டர் பேக் மட்டுமே மாட்டிக்கிட்டு அப்புறம் தான் இந்த டோக்கனே ஞாபகம் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த டோக்கன் கொடுத்து நான் கொண்டு வந்து என்னோடய ஷோல்டர் பேக்குமே வாங்கிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நேராக ட்ரிவாண்ட்ரம் கிளம்ப வேண்டியதாங்க. போகிற வழியிலே லஞ்ச் எங்கேயாவது இருந்துச்சுன்னா, கடை ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நிப்பாட்டி அஃபோர்டபுளாக பார்த்து சாப்பிட வேண்டியதான். ஸோ க்ரௌட் வந்து எனி டைம் இருந்துகிட்டே இருக்குங்க. 365 டேஸுமே ஓப்பனில் தான் இருக்குது. க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் முன்கூட்டியே சொல்லுவாங்களாம். பட் ஆனால் இப்படி எதுவுமே பண்ணுறதுக்கான அறிகுறிகள் இல்லை, எப்போவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸோ இல்லை ஒரு அவசியமோ தேவையில்லை. ஆனால் வாரத்தில் 7 நாளுமே இருக்குங்க, அது மட்டும் நான் அஷ்யூர்டாக சொல்லுவேன். ஸோ என்னோடய பேக்கையும் வாங்கிட்டேன். ஆல்ரெடி போட்டிருந்த குட்டி பேக்கையுமே வச்சுருக்கேன். அப்படியே நான் இங்கேருந்து என்னோடய வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேங்க. ஸோ இனிமேல் நான் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் என் ஃபேஸ் காட்டிய வீடியோஸ் போடுறேன். ஃபேஸ் காட்டி வீடியோஸ் போடுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் அப்படி விட வேண்டாம் அப்படின்றதுனால தான் நான் இன்றைக்கி இருந்தே வந்து ஃபேஸ் காட்டலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ் காட்டலாம் அப்படின்லாம் யோசித்தேன். பட் ஆனால் அப்படிலாம் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி இவன் யாருன்னு ஃபேஸ் பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கா எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னும் ஃபீல் ஆகலை. அது எதுக்குன்னு எனக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலை. லைக் இவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வப்படுறாங்க நம்மளோட ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலைங்க. அது மேபி என்னோடய கண்டென்ட்னாலேயா இருக்கலாம், இல்லை நான் பெருசாக அடிக்கடி வீடியோஸ் போடாதனாலேயா இருக்கலாம். பட் ஆனால் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டிருக்கதை நான் மெசேஜ் பண்ணுறாங்க எனக்கு, நான் அதை பார்த்துருக்கேன். யூடியூப்பில் 1-2 வீடியோஸில் வந்து நீங்கள் யார் ப்ரோ, ஏன் ஃபேஸ் காட்ட மாட்டீங்கலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சிலருக்காகவும் என் கூட இருக்கிற நிறைய பேர் ஃபேஸ் காட்டுன்னு சொன்னதுனாலையும் நான் ரொம்ப நாள் கழித்து பண்ணலான்னு நினச்ச ஒரு விஷயத்த இப்போவே பண்ணிட்டேன்.
ஸோ இதாங்க விஷயம். ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் காமிச்சு பேசுகிறதுனால என்னென்ன சொல்லணும் என்னென்ன பேசலாம் வேணான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ மேட்ரு இவ்வளோ தான். தேங்க்யூ தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லணுன்றது முக்கியமான விஷயமா இருந்துச்சு. நான் போகிற போக்கில் அப்படியே வீடியோ ஆன் பண்ணி ஃபேஸ் காமிச்சு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சேன். இல்லை இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த வீடியோ முடியும் போது. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வீடியோவில் முகத்தையே காட்டாமல் வெறும் கண்டென்ட் மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு 3500 ஃபாலோவர்ஸ் எனக்கு வந்து யூடியூப்பில் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்கேன், என்னோடய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு அப்படின்றத எனக்கு வந்து உணருது, நான் ஃபீல் பண்ணுறத. இனிமேலும் நல்ல கண்டென்ட் நான் கொடுக்குறேன், ஜாஸ்தியாக உங்கள் எல்லாருமே என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் நிறைய பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இன்ஸ்டாவில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே கூட வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. அதில் ஒரு பையனும் இல்லைடா பசங்களா, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் நீங்கள் சொல்கிற விஷயங்களை அதில் போடுங்க. அப்போ தான் நீங்கள் என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது இல்லை நீங்கள் கொடுக்குற சஜஷன் இதெல்லாமே வந்து அதுலேயும் இருக்கும், பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். அட் த சேம் டைம் கமெண்ட்ஸ் நிறைய இருந்து எங்கேஜ் ஆனால் தான் சேனலே ரீச் ஆகுங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்க்குறவங்க இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க, அந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பண்ணிடுங்கன்றதை நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப நிறைய பேச விரும்பலை, இதுவே ஜாஸ்தி தான். ஸோ வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் ஒலிவியன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பை பை, see you guys.